ஹலோ மக்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோவில் என்ன பார்க்கலாம்னா, கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்கான மிக முக்கியமான அப்டேட்டு. என்ன விஷயம்னா, நம்ம தமிழ்நாடு அரசாங்கம் அரசு ஊழியர்களுக்காக ரூ. 1 கூட நீங்கள் கட்டாமல் ரூ. 1 கோடி வரைக்கும் இலவச காப்பீடு வழங்குற ஒரு சூப்பரான திட்டத்தை வந்து அனௌன்ஸ் பண்ண நிறைய பேர் தெரிஞ்சிருக்கோம். இதுக்காக ரீசெண்டாக ஒரு கவர்மெண்ட் ஆர்டர் பாஸ் பண்ணாங்க. இந்த ரூ. 1 கோடி இன்சூரன்ஸ் வந்து நம்ம எப்படி வாங்குறது, நம்ம பேங்க் அக்கௌண்ட்டில் என்ன முக்கியமான மாற்றம் செய்யணும், எந்தெந்த பேங்க்கில் இந்த சலுகை கிடைக்கும், வாங்க டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். 2025-26ஆம் ஆண்டுக்கான பட்ஜெட்டில் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்கு அவங்களுடைய சம்பள கணக்கை பராமரிக்க வங்கிகள் மூலமாக மிகப்பெரிய அளவிலான இலவச காப்பீடு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்படும்ட்டு ஒரு அறிவிப்பு வந்து வெளியாச்சு. இதை செயல்படுத்துகிற விதமாக நிதித்துறை சார்பாக ஒரு அரசாணையை வெளியிட்டாங்க. இந்த திட்டத்தோட பெயர் பார்த்தீங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட் சேலரி பேக்கேஜ். இந்த பேக்கேஜுக்கு நம்ம அக்கௌண்ட் மாற்றினா மட்டும்தான் இந்த சலுகைகள் கிடைக்கும். முதல்ல எந்தெந்த வங்கிகள் எம்பேனல் பேங்க்ஸ் இந்த அரசம்பள தொகுப்பு திட்டத்தை வழங்குறாங்கன்னு பார்த்தலாம். மொத்தம் வந்து 7 முதன்மை வங்கிகள் அரசு கூட ஒரு ஒப்பந்தம் செஞ்சுருக்காங்க. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்கு, இந்தியன் பேங்க்கு, கனரா பேங்க்கு, ஆக்சிஸ் பேங்க்கு, பேங்க் ஆஃப் பரோடா, யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா. உங்கள் சம்பள கணக்கு இந்த வங்கிகளில் ஏதாவது ஒன்றில் இருந்தால் நீங்கள் தாராளமாக இந்த திட்டத்துக்கு மாறலாம். சரி, இந்த ஸ்டேட் கவர்மெண்ட் சேலரி பேக்கேஜ் திட்டத்துக்கு மாறினா என்னென்ன சலுகைகள் கிடைக்கும்னு கேட்குறீங்கன்னா, அதுக்கு லிஸ்ட்டு போட்டிருக்காங்க பாருங்கள், கவனமாக கேளுங்க. முதல் சலுகையை வந்து ஒரு அரசு ஊழியர் எதிர்பாராத விதமாக விபத்தில் மரணம் அடைந்தால் அவங்க குடும்பத்துக்கு ரூ. 1 கோடி இன்சூரன்ஸ் கிடைக்கும். இரண்டாவது, விபத்து காரணமாக நிரந்தர இயலாமை பர்மனன்ட் டிசபிலிட்டி ஏற்பட்டாலும் ரூ. 1 கோடி வரைக்கும் இழப்பீடு கிடைக்கும். மூணாவது, பணியில் இருக்கும்போது இயற்கை மரணம் நேச்சுரல் டெத் அடைந்தால் 10 லட்சம் டேர்ம் லைஃப் கவராக வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. நாலாவது, விபத்தில் இறந்த அலுவலருக்கு திருமண வயதை எட்டியுள்ள மகள் இருந்தால் அவங்களுக்கு திருமண உதவித்தொகையா 10 லட்சம் வரைக்கும் நிதி உதவி கிடைக்கும். அஞ்சாவது, விபத்தில் இறந்த அலுவலருடைய பிள்ளைங்களுடைய உயர்கல்விக்காக ஹையர் எஜுகேஷனுக்காக 10 லட்சம் ரூபாய் வரைக்கும் உதவித்தொகை கொடுக்குறாங்க. ஆறாவது சலுகை பார்த்தீங்கன்னா, இது மட்டும் இல்லாமல் அந்தந்த வங்கிகள் அடிப்படையில் ரொம்ப குறைந்த வட்டியில் கடன் சலுகைகளும் பார்த்தீங்கன்னா கிடைக்கும் சொல்லியிருக்காங்க. இந்த பிரம்மாண்டமான திட்டத்துக்கு எப்படி மாறுதுன்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு எந்த கூடுதல் கட்டணமும் கிடையாது. நீங்கள் பண்ண வேண்டியது எல்லாமே உங்கள் பேங்க் பிரான்ச்சுக்கு போயிட்டு ஒரு ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுக்கணும். அதுக்கு என்ன டாக்குமெண்ட்ஸ் தேவைப்படும் பார்த்தீங்கன்னா, உங்கள் பேங்க் பாஸ்புக் காப்பி, உங்கள் அரசு ஊழியருக்கான ஐடி கார்டு அடையாள அட்டை தேவைப்படும், உங்கள் சம்பள சான்றிதழ் பேஸ்லிப் வச்சுருந்தால் தேவைப்படும், ஆதார் அட்டை, அப்புறம் பேன் கார்டு. ஸோ இதெல்லாம் தேவைப்படும். இது எல்லாத்தையும் கொடுத்து உங்கள் நார்மல் சேலரி அக்கௌண்ட்டை ஸ்டேட் கவர்மெண்ட் சேலரி பேக்கேஜ் அக்கௌண்ட்டாக மாற்றிக்கலாம். எல்லா அரசு அலுவலக வரைவு மற்றும் வழக்கு அலுவலர்களும் தங்கள் கீழே வேலை பார்க்குற எம்ப்ளாயீஸோடைய அக்கௌண்ட்ஸ் வந்து இந்த ஸ்டேட் கவர்மெண்ட் சேலரி பேக்கேஜ் திட்டத்தில் வந்து இணைக்கப்பட்டிருக்கத்தான் உறுதி செய்யணுன்ட்டு இந்த ஆர்டரில் வந்து போட்டிருக்காங்க. ஸோ மக்களே, எந்த ஒரு பிரீமியமும் கட்டாமல் உங்கள் குடும்பத்துக்கு ரூ. 1 கோடி வரைக்கும் நிதி பாதுகாப்பு கொடுக்குற இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணாதீங்க. உடனே உங்கள் பேங்க்கை கனெக்ட் பண்ணி இந்த ஸ்டேட் கவர்மெண்ட் சேலரி பேக்கேஜ் ஸ்கீமுக்கு வந்து மாறிடுங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். இதே விஷயமா உங்களுக்கு கருத்துக்கள் ஏதாவது இருந்தால் மறக்காம கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். தேங்க்யூ நம்பர் நண்பீஸ்.